சிதத்தையம்மா பேசுகிறேன். பத்துக்கேவில் முருகனை தரிசனம் செய்துட்டு சிரம்பான் என்ற ஊருக்கு நாங்கள் போனோம். அங்கே மனநிலை பாதிக்கப்பட்ட இல்லம். கோபிநாத் சந்திர பிரவீனா அவங்க குடும்பமாக பார்த்துக்கிறாங்க. ரொம்ப வருஷமாக அவங்க தொடர்ந்து ஆன்மீக வழிபாடுகளில் சித்தர் கூறிய வாக்கியம் பிரகாரம் அவங்க நிறைய பூஜைகள் செய்து நிறைய பலன் அடைஞ்சிருக்காங்க. இந்த முறை மலேசியாவுக்கு போல் நான் பல பக்தர்களை சந்தித்த போது பல விஷயங்கள் பகிர்ந்து கொண்டும் பத்துக்கேவில் முருகனை தரிசனம் செய்துட்டு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனசில் பதிவானது. நான் அங்கே தான் போயிட்டு இருக்கோம். பக்தர்களை காணலாம். சேவைகள் ரொம்ப முக்கியம். ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் 53 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு தினமும் தொடர்ந்து அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ, ஒரு மருத்துவ ரீதியாக அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து சேவைகள் செய்து அவங்களுக்கு உடை, உணவு எல்லாமே பார்த்துக்கிறது ஒரு பெரிய விஷயம். நாங்கள் கிட்ட வந்துட்டோம். இதுதான் அந்த ஆசிரமம். இந்த இல்லம் பாருங்கள், அவ்வளோ அமைதியாக இருக்குது. நாங்கள் போன உடனே அவ்வளோ அமைதியாக ஒரு பிரகாசமாக இயற்கை காற்றோடு இருக்குது. அங்கே எல்லாரையும் நான் பார்த்தேன். பிள்ளைங்க, பெரியவங்க, அதே போல் வயசானவங்க அவங்க கூட இங்கே இருக்காங்க. மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள், அப்பா அம்மா பிள்ளைங்களை விட்டுட்டு போனவங்க, இதை போல் நிறைய பேர் இருக்காங்க. வாங்க பார்ப்போம். சிவாயே நம. நாங்கள் சிதத்தையம்மா குருவின் துணை. எல்லோரும் நலமாக இருக்கணும். நான் மலேசியாவில ஈப்போக்கு வந்திருந்தேன். ஈப்போல சந்திர பிரவீனா கோபிநாதன் ஐயா ரொம்ப வருஷமா எனக்கு அறிமுகம் ஆனாங்க. நிறைய சேவைகள் செய்திருந்தாங்க. இந்த வாட்டி ஈப்போக்கு வரும்போது லோகியம்மா அழைத்து வரும்போது இந்த இடத்துக்கு கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னு ஒரு உத்தகார மனசுல இன்னைக்கு எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு இஷ்டமா இருந்தது. ஆனாலும் ஒருவர் இந்த பொறுப்புகள் எடுத்து செய்யும் போது அவங்களுக்கு அந்த சக்தியும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் எப்பவுமே இருக்கணும். எப்பவும் சேவை செய்வர்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. அவங்க குடும்பம், வம்சம் நிச்சயமாக நலமா இருக்கும். அதனாலதான் சித்தர்கள் சேவைகள்லாம் வேதம் சொல்லியிருக்காங்க. சதவேகாய சாஸ்திர சமஸ்தம் அதை நித்யாய வேத ரூபவே மனுஷ ஜென்மவே காப்பு புண்ணிய கர்மா சகல யோக சித்திரஸ்து. இதை போல அவங்க புனர ஜென்மத்துல ஒரு வரம் கேட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பக்தர்களுக்கு நாங்க துணையா இருக்கணும். அந்த சேவை இப்ப செஞ்சுட்டு இருக்காரு. வணக்கம் அப்பா. உங்க பேரு? கோபிநாதன். எனக்கு ரொம்ப வருஷமா இந்த அறிமுகம் தெரியும். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இதாட்டி மனுஷன் வரும்போது எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. சொல்லுங்க, இந்த இடம் பக்தர்கள் கண்டிப்பா இந்த இடத்துல சேவைகள் செய்யணும். உங்களுக்கு என்ன தேவையோ அது பக்தர்களுக்கு கொடுத்து கடவுள் ஏதோ ஒரு வழியில யாருக்காச்சும் தெரியணும், இவங்களுக்கு உதவி செய்யணும் நினைச்சிட்டு இருக்காரு. அந்த நேரம் இதுவாக இருக்கட்டும். நானும் ஷாக்கில செய்யறேன். இன்னைக்கு இந்த இடத்துல என்ன தேவைப்படுது, என்ன தேவை? இந்த இல்லத்தோட பேர் இப்ப சத்வன் கிருபாஜிகா வினாஷினி. இந்த இல்லம் பாத்தீங்கன்னா நெகிரிஷ்மில சுரபான் வட்டாரத்துல இருக்கு. இந்த இல்லத்துல ஒரு 54 பேர் இருக்காங்க. இந்தியனும் சரி, சைனீஸும் இருக்காங்க. அப்ப இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஊனு விட்டுருவாங்க. எல்லாரும் இங்க ஒற்றுமையா எல்லாமே இருக்காங்க. எங்களுக்கு என்ன இப்ப ஒரு பர்சனலி இருக்குன்னா, இப்ப டெய்லி
எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காய்கறி, மரக்கறிங்க, பழங்கள், அப்புறம் அந்த ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் தேவைப்படும் இங்க சைக்கிள். சரிங்க. இதுதான் மெயினா எங்களோட தினமும் அந்த ஏத்த பொருட்கள். அந்த பொருட்கள் இந்த இடம் அற்புதமா இருந்துச்சு. ஆனா இது சொந்த நேரம் இல்ல இப்ப கரண்ட் வந்து நாங்க ரெண்டல் பே பண்ணிருக்கோம் 2000 per month. அடுத்த வருஷத்துல இருந்து 75% 1500 பே பண்ணுவோம். அது ஒரு எங்களுக்கு ஒரு ஆர்வமா தான் இருக்கு. கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். அது உதவி வரும். கண்டிப்பா. இங்க வந்து ஒரு பிறந்த நாள் யாருக்காச்சும் பிறந்த நாள் இருக்கும்னா அவங்க ஸ்பான்சர். ஆமாங்க. இந்த தகவல் எப்படி தொடர்பு? எனக்கு தொடர்பு பண்ணணும்னா 012 943784 பேரு பாத்தீங்கன்னா கோபிநாதன், எனக்கு கால் பண்ணுங்க. கண்டிப்பா. ரொம்ப மகிழ்ச்சி.